அனைவருக்கும் வணக்கம். சுபேதார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். படை வீரர்கள் மற்றும் முன்னாள் முப்படை வீரர்கள் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் சம்பந்தமாக ஒரு 15 கோரிக்கைகள், 8CPCக்கு 15 கோரிக்கைகள் இராணுவ தலைமையகத்துக்கு அனுப்பப்பட்டு, இராணுவ தலைமையகத்தால் பரிந்துரை செய்யப்பட்டு 8CPCக்கு அனுப்ப வேண்டும் என்பது. இது பற்றி இந்த கோரிக்கைகள் அடங்கிய வீடியோக்கள் ஒரு 4 வீடியோக்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். அதில் முக்கியமான கோரிக்கைகள் யாதெனில், MACP மாடிஃபைடு அஷ்யூர் கேரியர் ப்ரோக்ரஷன், அதாவது 1 ஜனவரி 2006க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கும் அந்த MACPயினுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க வேண்டும் என்பது. அப்புறம் டபுள் இன்க்ரிமெண்ட் அண்ட் ப்ரொமோஷன்ஸ், என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன், உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம். அதாவது இந்த உயர்த்தப்பட்ட குடும்பம் ஓய்வூதியம் ஆனது ஓய்வூதியதாரர்கள் வயதுக்கு பதிலாக குடும்ப ஓய்வூதியதாரர்கள் வயது வரம்பாக இருக்க வேண்டும், 67ஆக இருக்க வேண்டும் என்பது பற்றி. அடிஷனல் பென்ஷன் ஃபார் ஓவரேஜ் பென்ஷனர்ஸ், கூடுதல் ஓய்வூதியம், வயது முதிர்ந்தவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம், 65 வயது மேற்பட்டவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது. அப்புறம் ஆனரரி ரேங்க்ஸ் அனைவருக்குமே அந்த ரிட்டைர்மெண்ட்ஸ் பெனிஃபிட் கிடைக்க வேண்டும் என்பது. JCOs ஓவருடைய பே அண்ட் பென்ஷன்ஸ் அலாமடிஸ், இது பற்றி. அப்புறம் ஹையர் ரேங்க் பே அண்ட் பென்ஷன் நாட் லெஸ் தென் லோயர் ரேங்க், அதாவது உயர் பதவியில் உள்ளவர்களது ஊதியம் ஓய்வூதியமானது குறைந்த பதவியில் உள்ளவர்களது ஊதியம் ஓய்வூதியத்தை விட குறைவாக இருத்தல் கூடாது. அப்புறம் எக்ஸ் அண்ட் ஒய் குரூப்புக்கும் அந்த பே அண்டு பென்ஷன்ஸ் பெனிஃபிட்ஸுங்கிறது கிடைக்க வேண்டும் என்பது பற்றி தான் இந்த வீடியோவை பொறுத்தவரையில். மீதமுள்ள கோரிக்கைகள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். வெல்கம், வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். 8CPC சர்வீஸ் மேன் அண்ட் எக்ஸர்வீஸ்மேன் யூசஸ் MSP and X group pay for leave encasement, disability element and war injury element, military service pay, computation portion of pensions recovery period and gratuity weightage. இது சம்மந்தமாக தான் இந்த டீட்டெயிலாக இந்த என்ன கோரிக்கைகள் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு MSP and X group pay for leave encasement. இப்போது இந்த MSP and X group pay என்பது இந்த ஆர்மி ரூல் 3N 2017 படி இந்த MSPயும் அந்த X group பேயும் ஒரு பார்ட் ஆஃப் தி பே எமோல்மெண்ட்ஸில் இருக்குது. ஆனால் மாதம் நமக்கு அந்த ஊதியம் கிடைக்கிறப்ப அந்த MSP அண்ட் X group பேனுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஆனால் ரிட்டையர்மெண்ட்டு ஆகும்போது அந்த அக்குமுலேட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த விடுமுறை நாட்களுக்கு அந்த லீவ் என்கேஜ்மெண்ட் தொகை என்பது கிடைக்கிறது. அதில் அந்த எமோல்மெண்ட்ஸில் X group பே அண்ட் MSP கீழுடைய அந்த பலன்கள் கிடைப்பது கிடையாது. அதனால் நம்மளுடைய கோரிக்கை என்பது MSP அண்ட் X group பேயும் அந்த லீவ் என்கேஜ்மெண்ட்டுக்கு வழங்கக்கூடிய பே எமோல்மெண்ட்ஸில் இருக்க வேண்டும் என்பது தான். நெக்ஸ்ட்டு டிசபிலிட்டி அண்ட் வார் இன்ஜுரி பென்ஷன்ஸ். இப்போ 21 செப்டம்பர் 2023க்கு அப்புறம் ஒரு அந்த நியூ ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த டிசபிலிட்டி கேசுவலிட்டி பென்ஷனரி அவார்ட்ஸ் பற்றி. அதன்படி பார்த்தாச்சுன்னா இந்த டிசபிலிட்டி எலிமெண்ட் அண்ட் வார் இன்ஜுரி எலிமெண்ட்னால் முதல்ல சொல்லுவோம். ஆனால் இப்போ அதை இம்பேர்மெண்ட் ரிலீஃப், டிசபிலிட்டி அந்த இம்பேர்மெண்ட் ரிலீஃப் எலிமெண்ட்டுக்கு பதிலாக சொல்கிறாங்க. அதே மாதிரி வார் இன்ஜுரி இம்பேர்மெண்ட் ரிலீஃப்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல இருந்த மாதிரியே டிசபிலிட்டி எலிமெண்ட் வார் இன்ஜுரி எலிமெண்ட்லே இருக்க வேண்டும் என்பது தான். அதோடு சேர்த்து இந்த டிசபிலிட்டி அண்ட் வார் இன்ஜுரி எலிமெண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக இருக்க வேண்டும். எப்படி இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ் கொடுக்குறாங்களோ எல்லாருக்கும், அதே போல் அந்த டிசபிலிட்டி எலிமெண்ட் வார் இன்ஜுரி எலிமெண்ட்ங்கிறது இருக்க வேண்டும் என்பதே. மிலிட்ரி சர்வீஸ் பே, இதை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சர்வீஸ் பெர்சன், அது எக்ஸர்வீஸ்மேன் எல்லாருடைய கோரிக்கைகள் இதை பற்றி நிறையா பேசப்பட்டு இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பில் அல்லது போராட்டங்கள் பல. இது எல்லாருக்குமே அந்த MSPங்கிறது ஈக்குவலாக கிடைக்கணுன்ற கோரிக்கை தான். அதுவும் இந்த கோரிக்கைகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. நம்மளோடது ரெஸ்டோரேஷன் ஆஃப் கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன்ஸ், அதாவது நம்ம ஓய்வு பெறும்போது நமக்கு கேபிட்டேஷன் வேல்யூஸ் ஆஃப் பென்ஷன் என்பது கொடுக்கப்படும் நம்மளுடைய அந்த ஏஜ் லிமிட் பிரகாரம். அதன்படி நமக்கு எவ்வளவு தொகை வழங்கப்படுகிறதோ அந்த தொகைக்கு 8% இன்ட்ரெஸ்ட் போட்டு அதுக்கு 180 months அது ரிகவரி பீரியட், அதாவது 15 years அது பிடித்தம் செய்யப்படுகிறது.
ஆனால் அந்த வழங்கப்படுகின்ற அந்த கேபிட்டேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷன் தொகை அதற்குண்டான 8% பார்த்தாச்சுன்னா அது ரிக்கவரி பீரியட் வந்து 12 to 13 வருஷம் உள்ளே வரும். ஏன்னா ஒவ்வொருடைய சர்வீஸ் நம்ம ஆர்மடு ஃபோர்ஸஸ் பொறுத்தவரை அவங்களுடைய சர்வீஸுங்கிறது வந்து வேறுபடும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அதனால் அவங்களுடைய அந்த ரிக்கவரி பீரியட் அந்த கேபிட்டேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷன்ஸ் ப்ளஸ் 80% இன்ட்ரெஸ்ட் போட்டாலும் அதனுடைய ரிக்கவரி பீரியடுங்கிறது வந்து 12 to 13 வரைக்கும் இருக்கும். ஆனால் நமக்கு பிடித்தம் செய்யப்படுகின்ற காலம் என்பது வந்து 15 இயர்ஸ், அதாவது 180 months. அதனால் இது பற்றி ஏற்கனவே பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் கோரிக்கை வச்சுருக்காங்க, கோர்ட் கேஸ் நடந்திருக்கு, தீர்ப்புகள் வந்திருக்கு. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான ஆர்டரும் கிடையாது, அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நம்மளுடைய கோரிக்கை என்பது அனைத்து பென்ஷனர் அசோசியேஷன் போல் நம்மளுடைய கோரிக்கை என்பது இந்த கம்யூட்டேஷன் போர்ஷன் பென்ஷன் ரிக்கவரி பீரியடு என்பது வந்து 12 to 13 வருஷம், அல்லது அந்த கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் கேபிட்டேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷன் அந்த தொகை எவ்வளவுதோ அதுக்கு எவ்வளோ தொகை பிடித்தம் செய்யப்படுகிறது என்றதையும் சேர்த்து அந்த பிபிஓவில் இடம்பெற வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை அனுப்பியிருக்கிறோம். அதே போல் அந்த கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் ரிக்கவரி பீரியடுங்கிறது வந்து குறைக்கப்பட வேண்டும், 15 ஆண்டுகள் இருக்கக்கூடாது, 12 to 13 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பதே. நெக்ஸ்ட் வந்து கிராஜுவேட்டி வெயிட்டேஜ். இப்போ வந்து நமக்கு ஆர்மடு ஃபோர்ஸஸ் பர்சனுக்கு ரிட்டையர் ஆகிறப்ப அவங்களுடைய சர்வீஸோடு சேர்த்து 5 இயர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது கிராஜுவேட்டினுடைய அந்த வெயிட்டேஜ் என்பது. அப்படிங்கும்போது ஒரு சிப்பாய் அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சு ரிட்டையர் ஆகிறப்ப 17 வருஷம் முடிஞ்சு ரிட்டையர் ஆகிறப்ப 17 + 5 அப்படிங்கும்போது 22 இயர்ஸ் அப்படி ஆகும் அவங்களுக்கு. இந்த கிராஜுவேட்டியை பொறுத்தவரையில் அந்த மேக்ஸிமம் சீலிங் லிமிட்டுங்கிறது வந்து 25 lakhs. அந்த சர்வீஸுங்கிறது வந்து மேக்ஸிமம் சர்வீஸுங்கிறது வந்து 33 இயர்ஸ். மேக்ஸிமம் டைம் ஆஃப் அந்த கிராஜுவேட்டி எமாலுமெண்ட்ஸ்ங்கிறது வந்து பே எமாலுமெண்ட்ஸ் வந்து 16.5. இப்போ நான் சொன்னது மாதிரி ஒரு சிப்பாய் 17 இயர்ஸ் இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு வெயிட்டேஜ் 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவருடைய அந்த கிராஜுவேட்டினுடைய அந்த காலங்கள் வந்து 22 இயர்ஸ் ஆகுது. அப்படிங்கும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த டைம்ஸ் ஆஃப் அந்த எமாலுமெண்ட்ஸ் வந்து 11 month பே அவங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் இப்போ நம்ம கேட்கக்கூடியது வந்து அடிஷனலாக ஒரு 5 இயர்ஸ், 5 இயர்ஸுக்கு பதிலாக 10 இயர்ஸ் இருக்க வேண்டுங்கிறது தான். அப்படிங்கும்போது 17 வருஷம் சர்வீஸாக இருந்தால் அவங்களுக்கு 27 வருஷம் ஆகும். அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த டைம்ஸ் ஆஃப் அந்த எமாலுமெண்ட்ஸ் வந்து கூட அவங்களுக்கு கிடைச்சிடும் 2.5 month. அதாவது முதல்ல 11 கிடைச்சது வந்து இப்போ 13.5 மாதத்துக்கு கிடைக்கும். ஏன் இந்த கோரிக்கைன்னு கேட்டாச்சுன்னா ஆர்மடு ஃபோர்ஸஸ் பொறுத்தவரையில் அவங்க வந்து யங் ஏஜ்லேயும் சர்வீஸ் கொஞ்சம் சர்வீஸ் இருக்கும்போதே ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த கிராஜுவேட்டி பெனிஃபிட்டுங்கிறது வந்து கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்பதை கோரிக்கையினால தான் இந்த 5 இயர்ஸுக்கு பதிலாக அந்த 10 இயர்ஸ் இருக்க வேண்டும் என்பது தான் இந்த கோரிக்கையில் நாங்கள் வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவை பொறுத்தவரையில் ஃபிக்ஸேஷன் ஆஃப் பேசிக் பே ஃபார் ஆல் ரேங்க்ஸ் இன் ஏசிபிசி பேஸ்ட் ஆன் கம்பேரிஷன் ஆஃப் ப்ரொப்போஸ்டு பர்சன்டேஜ் வித் சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் பே. இது பற்றி தான் ஒரு விரிவாக நாங்கள் ஒரு வீடியோ டேபிள் போட்டிருக்கிறோம். இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி விரிவாக வெளியிடுவோம். இந்த வீடியோவை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்கனவே நான் முதல்ல சொன்னது மாதிரி இன்ட்ரொடக்ஷனில் சொன்னது மாதிரி முதல்ல என்னென்ன கோரிக்கைகள் நம்ம வச்சுருக்கோம், மொத்த கோரிக்கைகள் என்ன 15 கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகளில் வந்து ஏற்கனவே 4 வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ வந்து தெளிவாக மீதமுள்ள கோரிக்கைகள் பற்றி இந்த முன்னாள் முப்படை வீரர்கள் அப்புறம் படை வீரர்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் வந்து ஏசிபிக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்க வேண்டிய இந்த வீடியோக்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து விரிவாக பார்ப்போம். இதுவரை இந்த வீடியோவை கேட்ட அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.